தாவேகா தலைவர் விஜயிடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில், டெல்லியில லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஒரு 11 மணி அளவில் ஆஜராகிறார். இந்த விசாரணையை பொறுத்தளவுல இன்று அல்லது நாளையும் கூட நீடிக்கலாம் என்று சிபிஐ தரப்புல ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு ஏற்கனவே பல்வேறு திட்டமிடல்களுடன் சிபிஐ போலீசார் இதற்கான திட்டமிடலுடன் இருக்கிறார்கள். ஏற்கனவே மாநில நிர்வாகிகளிடம் எல்லாம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறை, கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோடும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று விஜய் டெல்லிக்கு செல்ல இருக்கக்கூடிய நிலையில அவர் அங்க ஓரிரு நாட்கள் இருக்கக்கூடும் என்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில், தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே அவர்கள் தரப்பிலிருந்து, விஜயனுடைய தரப்பிலிருந்து டெல்லி மாநகர காவல்துறைக்கு ஒரு மின்னஞ்சல் மூலமாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதுல அதற்கான உரிய பாதுகாப்பு, அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. டெல்லி விஜய் பொறுத்தளவு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறது. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புடன் டெல்லி போலீசாரும் அதற்கான பாதுகாப்பில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் விஜய் தரப்பிற்கு அவர்கள் பதிலும் அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு செல்லும் வரை, அதே போன்று அவர் தங்கக்கூடிய இடத்திலும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒய்பிரிவு பாதுகாப்புல அந்த சிஆர்பிஎஃப் போலீசார் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவருடைய தனி பாதுகாவலர்களும் விஜயனுடைய தனி பாதுகாவலர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தவிர்த்து ஒய்பிரிவு போலீசாரும், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய டெல்லி போலீசாரும் அதற்கான பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுவார்கள். குறிப்பாக விமான நிலையத்திலே பொறுத்தளவுல ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் போலீசார் கூடுதலாக இங்க பாதுகாப்பிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். சமீபத்தில் அவர் சென்னை விமான நிலையத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் கீழே இடறி விழுந்த அந்த சம்பவம் நடந்தது என்பதனால கூடுதலாக அங்கே ஒரு விமான நிலையத்தில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்புல அவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது.